ஷேக் முஜ்பீர் ரஹ்மான் படம் நீக்கம், இடைக்கால அரசின் அதிரடி முடிவு. வங்கதேச இடைக்கால அரசு தற்போது பல அதிரடி நடவடிக்கைகளில் இறங்கி வருகிறது. அதில் முக்கிய விஷயமாக ஷேக் முஜ்பீர் ரஹ்மான் உருவம் பொறித்த அந்த நாட்டு கரன்சி நோட்டுகளை அழிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் மத்தியில் வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு ஷேக் ஹசீனா தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் ஷேக் ஹசீனா வங்கதேசத்தில் இருப்பது பாதுகாப்பாக இருக்காது என்ற நிலையில் அவர் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைந்துள்ளது. இருந்த போதிலும் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமாவை தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய பின்னரும் கூட வங்கதேசத்தில் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்துத்தான் வருகிறது. இந்த நிலையில் அந்த நாட்டின் கரன்சியில் முஜ்பீர் ரஹ்மான் படம் இருக்கிறது. புகைப்படம் இருப்பதை பொறுக்காத இடைக்கால அரசு அவரது புகழை குறைக்கும் விதமாக கரன்சியில் இருந்து நீக்க முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு திட்டமிட்டது. இது குறித்து அந்த நாட்டு மத்திய வங்கி விடுத்திருக்கும் அறிக்கையில், இடைக்கால அரசின் அறிவுறுத்தலின் பேரில் டாக்காவில் 1000, 500, 100, 20 போன்ற கரன்சிகள் அச்சிடப்படுகிறது. இந்த கரன்சிகளில் முஜ்பீர் ரஹ்மான் உருவம், பெயர் இடம்பெறக்கூடாது என இடைக்கால அரசு அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கரன்சிகளில் முஜ்பீர் ரஹ்மான் பெயருக்கு பதில் மதம் சார்பான கட்டமைப்புகள், பெங்காலி பாரம்பரியம் மற்றும் போராட்டத்தின் போது தீட்டப்பட்ட கிராப்டி எனப்படும் குறியீடுகள் ஆகியவை கரன்சியில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்டமாக 4 வடிவிலான கரன்சியின் வடிவ மாதிரிகளை மாற்ற உத்தரவிட்டுள்ளதாகவும், புது வடிவிலான கரன்சி நன்றாக இருக்கும் பட்சத்தில் மற்றவை படிப்படியாக மாற்றப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கரன்சிகள் அடுத்த 6 மாதங்களுக்குள் சந்தைக்கு வரும் எனவும் கூறப்படுகிறது. அதாவது வரும் 2025ஆம் ஆண்டு மத்தியில் சந்தையில் புழக்கத்தில் விடப்படும் என கூறப்பட்டிருக்கிறது. இடைக்கால அரசின் இந்த நடவடிக்கைக்கு பல்வேறு தரப்பில் இருந்து கடுமையான கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. இருந்த போதிலும் தனது நிலைப்பாட்டில் இருந்து தாங்கள் பின்வாங்க போவதில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். வங்கதேச நாடு உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர்தான் இந்த முஜ்பீர் ரஹ்மான். இவர் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் தந்தை ஆவார். கடந்த சில மாதங்களுக்கு முன் வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அவரது உருவம் சேதப்படுத்தப்பட்டது. இதனிடையே முதன்முறையாக அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடந்த கூட்டத்தில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பேசினார். அப்போது பேசிய அவர், வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் சிறுபான்மையினரை இனப்படுகொலை செய்கிறார் என்று குற்றஞ்சாட்டினார். இனப்படுகொலையில் தான் ஈடுபட்டதாக கூறி வங்கதேசம் சூறையாடப்பட்டது. பல எதிர்வினைகளை வங்கதேசம் சந்தித்தது. ஆனால் முகமது யூனிஸ் தான் மிக நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட விதத்தில் இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ளார் என்று சாடினார். இந்த இனப்படுகொலையின் மூளையாக மாணவ சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் முகமது யூனிஸ் ஆகியோர் உள்ளனர். தற்போது வேறு நாட்டிற்கு சென்று தஞ்சமடைந்த ஷேக் ஹசீனா கடந்த 6 மாதங்களுக்கு பிறகு வீடியோ கான்பரன்சிங் மூலம் பேசியிருக்கிறார்.